ஓஷன் வியூ ஹோட்டல், அந்த வைஸ் சிட்டியில் பார்த்த அந்த வைபு அப்படியே இதில் எப்படி இருக்கும். அதில் நான் வந்து ஃபைனலி GTA 6 நம்ம எல்லாரோடைய ஒரு ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை, அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் தாண்டி அது வந்து மீட் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 22 இயர்ஸ் பேக் விளாண்ட அந்த ஒரு வைஸ் சிட்டி வைப்ஸ் எனக்கு வருதுங்க. அந்த வைஸ் சிட்டி வைப்ஸ் ஏன் வருதுன்றனா, அந்த FM ரேடியோ, த வே ஆஃப் டிரைவிங், அந்த ஒரு தக்கிஷான ஒரு டாமி வர்சிட்டியோட கேரக்டர், அண்ட் இதில் வந்து நிறைய டாமி வர்சிட்டியோட சின்ன சின்ன டீட்டெயிலிங் வந்து ஆக்சுவலாக அந்த பிளட் லைனை குறிக்குது. இதெல்லாம் வந்து என்ன லிட்டராக பார்க்க முடியுது. ஆக்சுவலாக வந்து நான் சில விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறேன். ட்ரெய்லர் 3 ஆஃப் GTA 6 வந்து வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வரும்னு, ஆனால் வரல. தோணலை, எனக்கா தோணணும்ல. ட்ரெய்லர் 3 ஆஃப் GTA 6 அட்லீஸ்ட் இனிமேலாவது வந்து பீப்புள் வந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இது வரைக்கும் இவ்வளோ கொடுத்துருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு அந்த கேமை வந்து வந்தால் போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து லிட்ரலி GTA 6 ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே அல்டிமேட் எடிஷன் இவ்வளோ ஒரு வேல்யூபிள் ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கும்னு நிறைய பேர் நினைக்கல. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த கேம் மினிமம் 15,000 போகும், ரொம்பவே காஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க, பயமுத்துனாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் ரியலி ராக்ஸ்டார் மேட் இட் டு தி லெவல். பக்காவான ஒரு வேல்யூவுக்கு நமக்கு அது வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ரியலாக வந்து இந்த ட்ரெய்லர்ஸ் அண்ட் சினிமேட்டிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கேம் தரமாக இருக்கும். நான் சீரியஸாக வந்து நான் நம்புகிறேன். அதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடச்சிட்டா எனக்கு போகிறோம். ஓகே, இப்போ இந்த 63 இமேஜஸ்க்கான ரியாக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 63 இமேஜஸ் வந்து நான் இன்னும் ரியாக்ட் பண்ணல. ஸோ நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக வந்துருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த GTAவை இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டூடியோவில் நம்ம லைவ் பண்ண போகிறோம். PlayStation 5 இல்லை Xboxோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு. எனக்கு தெரிஞ்ச கான்சோலில் PlayStation 5 ப்ரோவோட GTA 6 வந்துச்சுன்னா அது வாங்கலாமா, Xbox வாங்கலாமான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 63 இமேஜஸ் இது வந்து எல்லோரும் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸாக. நான் இதை பற்றி ரியாக்ட் பண்ணியே ஆகும். ஐயோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அல்டிமேட் எடிஷனோட பெனிஃபிட். இது வாங்கினா லூசியா கேரக்டர் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பழைய வைஸ் சிட்டியான போஸ்டர் நிறைய பேருக்கு ஞாபகம். ஐயோ அந்த சீட்டாவும் பெகாசிஸ் ரெசிடென்சி சவுத் டவர் சீட்டா. இது வந்து GTA லிபர்ட்டி சிட்டியோட ரெஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கன்னில் இருக்கிற நம்பர். கேனஸ் வாவ். ஆக்சுவலாக வந்து எல்லா பார்ட்ஸையும் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மிஷின்ஸ்லாம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கார்ஸ் பேஸ் பண்ணி செம்மையாக ஏதோ ஒன்று தரமாக செய்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த வில்லனை யார் அவன் பயங்கரமாக இருக்கான் அவன். ஐயோ ஆல்பனி எடிகர் இருக்காரு. இதில் டாக்ஸி வேறு வரும்னு நினைக்கிறேன். இதில் டாக்ஸியில் இருந்திருக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தரம் அப்படியே இருக்கியாது. சேஃப் ஹவுஸு போடு. இது டர்ட் பைக்கா, டின்கா பைக்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக். இந்த இது இருக்குது பாருங்க. ரியலாக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்கல்ல இந்த இந்த பாலிவுட்லேயோ ஹாலிவுட்லேயோ அதே மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த யூனிசெக்ஸ் சலூன் இது யார் ரன் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து அவங்க லூசியாவோடைய அந்த பெல்லி, இந்த நேவில், எவ்ரி திங் பக்காவாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரியலாக அப்படியே அந்த வர்ச்சுவல் சென்சாரோடைய சினிமேட்டிக் லுக்கு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு பேசிஸ் ஆஃப் டோன் வந்து நல்லாயிருக்கு. சான்ஸே இல்லை. வேறு எதுலேயும் எனக்கு பெருசாக தெரியல. இது பயங்கரம். இந்த யூனிசெக்ஸ் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சலூன் சீன்ஸ்லாம் திஸ் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் ஒரு விதமான ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நான் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு வந்து அப்படியே ஹார்ட் பீட் படக்கன்னு அடிக்குது எனக்கு படன்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசில் விளாண்ட ஒரு ஃபீலை இது அப்படியே வெளியே எடுத்து கொடுக்குது எனக்கு. நோ வேர்ட்ஸ். ஒய்யோ ஷிட்ஸு. திஸ் இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க். டால்ஃபின்ஸ் கூட பேசுறது இருக்கா? இல்லை அந்த டால்ஃபின் தலை மேலே என்ன புல்லட்டா ஒன்றும் இல்லைல்ல, ரிஃப்ளெக்ஷன் நினைக்கிறேன்.
இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ். இவங்க 2 பேரும் வந்து என்ன மிஷனுக்காக எங்கேயோ போயிட்டு வர்றது, அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க என்ன குடிக்கிறாங்கன்னு தெரில. இட்ஸ் ரியலி லிட்ரலி பியூட்டிஃபுல். பயங்கரம். அது சீகல் தானே அது ஆக்சுவலாக, ஐம் நாட் ஷுர். இது ஹெலிகாப்டர் 1, வைஸ் சிட்டி போலீஸு. அதாவது 20 வருஷத்துக்குமா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பயங்கரம். ஆக்சுவலாக க்ரீன் கலரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் ப்ளூ கலரில் மாற்றி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. அண்ட் இதெல்லாம் வந்து ரியல் ஸ்பாட்டு. ஸ்டாக் 305 தான் crocodile வந்து உள்ளே போகும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். கிராஃபிட்டியோட இடம். இந்த கேரக்டரும் பயங்கரமாக இருக்கியா. சச் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஐயோ, இந்த டர்ட் இதெல்லாம் சொல்லி ஆகணும். இந்த டர்ட்டை பாருங்கள். ஆக்சுவலி இந்த சீக்வன்ஸு எனக்கு தெரிஞ்சு இந்த டர்ட் ரேஸ்லாம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டர்ட் ரேஸ் ஓட்டுற அந்த ஒரு அந்த இடமே ஆக்சுவலாக லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் crocodile பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று. பட் பார்ட்ஸ் பாட் சோல்டுன்னு இருக்கா, எனக்கு கிளியராக தெரில. ஸோ பார்ட்ஸ் பாட் டு பி சோல்டோ ஸோ whatever. அந்த இடத்துல யூ கேன் சி கால்னு ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸு, சரியான ரெஃபரன்ஸ். அது ஏதோ வந்து வைசிட்டி ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த காரோடைய இன்டீரியர்லாம் இந்த ஒரு இது இருக்கு, காஷன் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் கீப் கிளியரு. அப்புறம் பின்னாடி அந்த லைட்ஸு, அதோடைய கரெக்ட் ரிஃப்ளெக்ஷன், லோடிங் ஏரியான்னு நிற்கிறது, இந்த போலில் துரு பிடிக்கிறது, அங்கே ஏதோ அந்த தரையில் இருக்கிறது, டயருக்கு அந்த ஒரு டஸ்ட்டு. இதெல்லாம் எவனாவது இது கேமுன்னு இப்போ எவனாவது நான் இது காட்டினா கூட இது கேமுன்னு சொல்ல மாட்டான். இந்த ஒரு எஸ்பெஷலி இந்த ஒரு லோடிங் வால்பேப்பர் பயங்கரமாக இருக்குங்க. வா, இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஷர்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு ரெட்ரோ வைப்ஸுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. லூஷியாவை பார்த்தாலே லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னே தெரில எனக்கு. வேறு என்னென்ன வால்பேப்பர். பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க். ஷீ இஸ் த பெஸ்ட் விமன் ஹூ கேன் போர்ட்ரேட். இதுதான் லூஷியாவுடைய பிஸ்டல், நம்ம அதில் கூட பார்த்துருப்போம். ஐயோ, இதெல்லாம் அவ்வளோ ஒரு, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ஓகே, இந்த டர்ட்லாம் சான்ஸே இல்லை. டர்ட்டோடைய டீட்டெயிலிங்லாம் சான்ஸே இல்லை. இந்த கார் டீட்டெயிலிங்ஸ்லாம் நோ வேர்ட்ஸ், குறையே கிடையாது. வாவுங்க, எல்லாமே ரெட்ரோ. இதில் ஏதோ இருக்கியா ஆக்சுவலாக, இதில் தான் மிஷினே ட்ராவல் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டோரியிலேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓஷன் வியூ ஹோட்டல், அந்த வைஸ் சிட்டியில் பார்த்த அந்த வைபு அப்படியே இதில் எப்படி இருக்கும். அதில் நான் வந்து வா, இது வந்து அந்த போர்ட்டு ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்கும்? அந்த ஒரு பிரிட்ஜ் வரும், அது ஏதோ ஹவாயா ஏதோ சொல்லுவாங்க, அந்த போர்ட் ஏரியான்னு நினைக்கிறது. எனக்கு அந்த டாக்ஸியை பார்க்குறதுக்கும் இவங்க 2 பேர் அவுட்ஃபிட் போடுவோம், அப்படியே பக்கா பிளட் லைன் ஏதோ ஒன்று தங்கி இருக்குங்க. இதில் ஏதோ ஒரு பிளட் லைன். ஒருவேளை இவங்க 2 பேர் சிஸ்டராக, சரி அதெல்லாம் வேணாம். அப்புறம் வந்து சிஸ்டர் பிரதர் எப்படா இருப்பாங்கன்னு கேட்டிருக்கேன், எனக்கு தெரில. பட் சம் பிளட் லைன் இருக்குங்க ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்ச வைசிட்டி டாமியோடைய பையனாக கூட இவர் இருக்கலாம், மேபி. பிகாஸ் ஹி வாஸ் இன்டு மிலிட்ரி. இந்த ஸ்டோரி லைனில் ஒரு மிலிட்ரியில் இருக்கார். இந்த ஷாட்லாம் செம்ம தரமான ஷாட். இதுவும் செம்ம டெட்லி. இதெல்லாம் செம்ம டெட்லி. இதெல்லாம் அப்படியே ரியலி ஸ்டிக்காக இருக்குது. அந்த பர்பிள் பேக்ரவுண்ட், வைஸோடைய பேக்ரவுண்டில் அந்த கையில் இருக்கிற ஹேர்லாம் பாருங்களேன், அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து அதில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. செம்ம ரெட்ரோ. திஸ் இஸ் ஸோ பக்காவான ஒரு ஷார்ட் ஃப்ரேம் இது. இதுவும் சரியான ஒரு சஸ்பீஷியஸ் ஃப்ரேம் இது. இதெல்லாம் வந்து நான் எப்போ எடுத்து எனக்கு தயவுசெய்து November 19 சீக்கிரமாக வந்துடக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ மக்களே, எக்ஸ்பாக்ஸாக ப்ளே ஸ்டேஷன் 5 விளையாடுவீங்களான்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எதில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுன்றதும் தெரியப்படுத்துங்க, எது பெஸ்ட்டு. ஷார்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இந்த டெக்னாலஜியில் இப்படிலாம் பண்ணுவானுங்கன்னு நான் எதிரே பார்க்கல. ஸ்டானியர்
ஐயோ, டெயில் லைட்டு கூட விட்டு வைக்கலையா அவங்க. ஆக்சுவலி இட் லுக்ஸ் ஸோ நைஸ். இது என்ன காருன்னு தெரில. இது காரா போட்டா என்னன்னே தெரில. ஓவர் 63 இமேஜஸும் முடிஞ்சு போச்சு. இந்த ஷாட் வந்து அவ்வளோவா எனக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, ஓகே. பட் 63 இமேஜும் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றத மக்களை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த GTA 6 வந்து ஃப்ரீ கிவ்அவே நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸில் 10,000th சப்ஸ்கிரைபர் யார் இருக்காங்களோ GTA 6 உங்களுக்கு வந்து ஃப்ரீ பர்ச்சேஸ் இருக்கும். அது வந்து பிசி PS5 அப்படி இல்லை. இப்போ பிசி வச்சுருக்கீங்கன்னா பிசிக்கு இருக்கும். பிசி ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிவ் வரும். ஸோ வி ஷோ தட் 10,000 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு GTA 6 வந்து நாங்கள் ஃப்ரீயாக கிவ் பண்ணுறோம். ஸோ நானும் எங்கள் பிரதரும் லைவ் ஸ்ட்ரீம்ஸில் மீட் பண்ணுவோங்கள. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். 63 இமேஜஸ். ட்ரெய்லர் 3 வந்து இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி ட்ரெய்லர் 3 விட வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு அப்டேட்டட் போஸ்டர்ஸோ ஏதோ ஒன்று விடும்போது மேபி அவங்க விடலாம். பட் திஸ் இஸ் லிட்ரலி GTA 6ல் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுமே சரியான ஒரு வார்த்தையே எனக்கு வரமாட்டேங்குது. அந்த டெக்கு, அந்த ரேஜ் டெக்கை வந்து தே ஹாவ் லிட்ரலி இம்ப்ளிமெண்டட் எவ்ரிவேர். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதோடைய ஒரு ஸ்கேப்பே வேறு மாதிரி இருக்குது. இது வந்து மாடர்ன் கேமும் இல்லை. ஆக்சுவலி இது ஒரு 10 வருஷம் கழித்து விளையாடுற அளவுக்கு இது வந்து அட்வான்ஸாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கேப் வந்து இதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் ஐ எம் லிட்ரலி வெரி ஹாப்பி டு ரெக்கார்ட் திஸ் பிகாஸ் பீப்புள் இதை விளையாடும் போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றது யோசிச்சு பாருங்கள். நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். நீங்கள் கரெக்டாக நைட்டு வந்துடுவேன், பக்காவாக 19 உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஸோ ஐ எம் லிட்ரலி வெயிட்டிங் ஃபார் தட் அண்ட் பீப்புள் see you later.